வணக்கம் தொடர்களே. எப்படியும் நீங்க வந்து நம்மளையும் பார்த்திருப்பீங்க, டைட்டில் பார்த்திருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் மறுபடியும் ஐபிஎல் சிம்பிள் மட்டும் தான் வந்திருக்கேன். என்னால ஐபிஎல்லே முடிஞ்சு போச்சு, நீ ஐபிஎல் விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் 2 வீடியோ போட்டாச்சு. அது போக ஒரு பாட்காஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னும் வன்மங்கள் இருக்கு. தனிப்பட்ட முறையில பேச வேண்டியது இருக்கு. அப்படின்றதுனால சரி பேசிடலாம். எவ்வளவுதான் ரைட்டப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொம்பளை கப்ப பத்தி பேச போறியான்னு கேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ் அத பத்தியும் பேச போறேன். அது கடைசியா பேச போறேன். நிறைய ரைட்டப் போட்டுட்டேன். ஆனா மறுபடியும் டிஎம்ல புதுசு புதுசா வரானுங்க. சோ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு வீடியோ போட்டுலாம் அப்படின்றதான். முக்கியமா என்ன ஆர்சிபி ஃபேனா இருந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்கறதா நிறைய இருக்கு. எஸ் நான் ஏன் சந்தோஷப்படக்கூடாது? நான் ஏன் இதுக்கெல்லாம் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அ இத என்ஜாய் பண்ணதான் நான் செய்வேன். இந்த வருஷம் ஆர்சிபின்ற ஒரு டீம் தனிப்பட்ட டீமா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரியா போகல. பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்க பேட்டிங்கு, பவுலிங் எதுலயுமே எந்த ஃபீல்டிங் எதுலயுமே எந்த குறையும் இல்லாம ஒரு டீமா செம கோஆர்டினேட்டரா சூப்பரா எவால்வ் ஆகி ஒரு 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப்ல வந்துட்டானுங்க. இதை நான் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது மட்டும் இல்லாம விராட் கோலி பழைய நிலைமையில பழைய ஃபார்ம்ல ஒரு அக்ரஷனா செம்மையான ஒரு கேம்ல இந்த ஐபிஎல் ஃபுல்லாமே டிராவல் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் கேமிங் வந்து விராட் கோலி கிட்ட இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை வந்து நான் லிட்டரலா ஒரு ஆர்சிபி ஃபேனா விராட் கோலி ஃபேனா வந்து என்ஜாய் பண்றேன். ஆல்சோ இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லா ஒரு ஆர்சிபி டீமுக்கு பெரிய எமோஷனல் டிராமாவா தான் இருந்துச்சு. அது முக்கியமா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்னா நடக்குமா நடக்காதா, மழை வேற வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பதவிட்டு இருந்த சூழல்ல மழையும் வராம வந்து 20 ஓவரும் முழுசா நடந்து 18 ரன் வித்தியாசத்திலையும் ஜெயிச்சு அந்த ஒரு கேமே ஃபுல் எமோஷனல் டிராமால இருந்துச்சு. அதுல எவ்வளவு தூரம் கிரௌட்ல பேச்சு வந்திருக்கும், இல்ல விராட் கோலி வந்து பர்சனலா ஆல்ரெடி எவ்வளவு தூரம் இந்த சீசன் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இருந்தானுங்க, அவரோட கேம் எவ்வளவு இத்தனைக்கும் இந்த வருஷம் அவ்வளவு கன்சிஸ்டன்டா விளையாடின பிறகும் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா சுனில் கவாஸ்கர் இல்ல பழைய இந்தியன் டீம் கமெண்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசுறாங்க. அண்ட் அவங்க அப்படி பேசுனது மட்டும் இல்லாம நானா இருந்தா விராட் கோலி இந்தியன் டீமுக்குள்ள செலக்ட் பண்ண மாட்டேன், இந்தியன் டீமுக்குள்ள விராட் கோலி செலக்ட் ஆகக்கூடாது, அவர் உள்ள வந்தா இந்தியன் டீமுக்கு மைனஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த ஆளு கேட்டுட்டு தான் வந்திருப்பாரு. இவ்வளவு பர்சனல் மார்க்கரிங் அவர் மேல தொடர்ந்து அபியூசிங் நடந்துட்டு இருக்கும் போதும் தொடர்ந்து அவரோட கேம் மூலமா அதை ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சு லைக் ஃபைனலி தே என்டர் இன்டு த பிளே ஆஃப். அப்ப அந்த கேமை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யார்? அவரோட ரியாக்ஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம யாரு? அண்ட் அவரோட ஃபேன்ஸா அந்த கேமை அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணிட்டு அதை கப்பு ஜெயிச்ச மாதிரி தான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். என்ன இப்ப என்ன அதை செலிப்ரேட் பண்ற கூடாது அப்படின்றதுக்கு நீங்க யாரா அப்படி சொல்றதுக்கு? கப்பு ஜெயிச்சாதான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? கப்பு ஜெயிக்கிறது பார்ட் ஆஃப் த கேம். அது வந்து அதுக்கான முயற்சியில இருக்க எல்லா டீமும் போயிட்டு இருக்கானுங்க. அந்த பிரான்சைஸ் எல்லா பிரான்சைஸும் அந்த முயற்சியில தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமா கப்பு ஜெயிச்சிட முடியும்? ஒரு டீம் தான் ஒரு வருஷத்துக்கு கப்பு ஜெயிக்க முடியும். ஸோ அந்த முயற்சியில நீங்க தொடர்ந்து ஈடுபடும் போது அந்த கேம் எப்படி போகுது, அந்த ஜேர்னி எப்படி போகுது அப்படின்றத பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் வருஷம் வருஷம் 4 பேர் 3 பேர் மேல டிபெண்ட் ஆகிருக்க ஒரு டீம் இந்த வருஷம் ஒரு டீமா செம்மையா விளையாண்டி உள்ள வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா அதை என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கேம் வந்து அவ்வளவு சூப்பரா போச்சு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஆர்சிபியோட அந்த கடைசி 6 வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து ஒரு வேற லெவல் கேமையா ஒரு டீமா செம்மையா கொண்டு போய் ஆரம்பத்துல அவ்வளவு சொதப்பின பவுலர்ஸ் செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு சூப்பரா பவுலிங் போட்டாங்க. கிரீன் எல்லாம் எங்க இருக்கு? ஏன்டா இதை முதலையே பண்ணியிருந்தா நாங்க எப்பயோ உள்ள போயிருக்கலாமே, எவ்வளவு சேஃபரா உள்ள போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தோணுச்சு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாமே சரியா அமைஞ்சு அவங்க உள்ள போனாங்க. இதை செலிப்ரேட் பண்றது எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. எஸ் ஸ்டேடியத்துக்கு வெளியே நடந்த அந்த கிரௌட் மென்டாலிட்டியில நடக்கிற விஷயத்துக்கு நான் எந்த விதத்தையும் ஆதரவு கிடையாது. அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு பிரிச்சு பேசணுன்ற விரும்பல. ஏன்னா இது எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே நடக்குது. அது கிரௌட் மென்டாலிட்டி அவனுங்க வந்து தப்பா நடந்துக்கிறாங்க. அது எல்லா வருஷமும் நடக்கிற விஷயம் தான். பட் அதை வந்து டீமோட இணைச்சு டீமோட பிளேயர்ஸோட இணைச்சு அந்த ஃபேன் பேஸை குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இது பெரிய பிரான்சைஸா ஒரு பிரான்சைஸ் வளரும் போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த கிரவுண்ட் மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் நடந்துக்குது. அந்த ரிவேலரி அதை வந்து நம்ம பேசணும். அது தனியா பேச வேண்டியது இருக்கு. அது மனித இயல்பு. அது வந்து நம்ம தனியா பேச வேண்டியது இருக்கு. பட் அதை வந்து கேமோட இணைச்சு பேச தேவையில்லை. அப்படி பார்த்தா இந்த வருஷம் கிரிக்கெட்ன்ற கேமோட லைக் அந்த பிளேவர் வந்து சிஎஸ்கே கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. ஏன் அது அதிகமா மிஸ் ஆச்சுன்னா, தோனின்னு ஒருத்தனை ஷோ பீஸா யூஸ் பண்ணி அப்புறம் வந்து தொடர்ந்து விளையாட வச்சது வந்து அண்ட் அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி கிரௌட வந்து தொடர்ந்து புல் பண்ணது அந்த மொத்த கிரௌடோட மென்டாலிட்டியுமே மாறிடுச்சு அப்படின்றதான். ஏன்னா அந்த கேமுக்கான ரெஸ்பெக்டை தாண்டி அந்த கேமோட
சேரை தாண்டி அவங்க ஒரு தனிப்பட்ட நபரை ஹீரோ வர்ஷிப் பண்ணி அவரோட வருகைக்கு எதிர்பார்க்கும் போது இங்க மிச்ச பிளேயர்ஸோட கேமை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிளேயர் 50 அடிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு வெளியே போறான், அப்போது தோனி உள்ள வரும்போது கத்துறதும், அண்ட் 98 ரன்ல ருத்ராஜ் அவுட் ஆயிட்டு வெளியே போகும்போது தோனி உள்ள வரும்போது ஷேர் பண்றதும் எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, எஸ் நீங்க ஆப்வியஸ்லி தோனியை என்ஜாய் பண்ணலாம். சச்சினுக்கு இதே மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு, விராட் கோலிக்கு இதே மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு, தோனிக்கும் இதே மாதிரி சவுண்ட் வரும். இதை வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வெளியே போகும்போது எஞ்சி நின்று கைத்தட்டுற ஒரு க்ரௌடு நல்லா விளையாடிட்டு அது ஆப்போசிட் டீம்ல நல்லா விளையாண்டா கூட கைத்தட்டுற க்ரௌடு தான் நம்ம கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் க்ரௌடு. அது வந்து முக்கியமா இந்தியாவில், அதுவும் சென்னையில இது அப்படிதான் நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடு இருக்கிற ரீஜன்ல ஓன் டீம் பிளேயர் அவுட் ஆயிட்டு நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு அவுட் ஆயிட்டு போகும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட கொடுக்காம ஒரு பிளேயருக்கான இவ்வளவு ஒரு ஹீரோ வர்ஷிப்பிங் வந்து நல்லா விளையாடுற அந்த பிளேயரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆகுது. கேமோட வே சேஞ்ச் ஆகுது. அது நல்லா இல்லை அப்படின்றதுதான் என்னையோட பாயிண்டா இருந்துச்சு. சரி, இது ஒரு விஷயம்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஏன் அவனுங்க வந்து எந்த அளவுக்கு தற்கூரித்தனமா நடந்துக்கிறானுங்க. நீங்க எப்படி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு வந்து வெளியே எப்படி சொல்லிக்க முடியும்? நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி சொல்லிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டானுங்க. லைக் ஹவு, அதாவது நீங்க 5 கப் ஜெயிச்சிருக்கீங்க, இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிரான்ச்சைஸ், நல்ல பிரான்ச்சைஸ் தான். அவ்வளவு தூரம் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோட ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்கு, டீமோட ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்கு. இன்னும் பொட்டன்ஷியலான டீம் தான், ஃபைனல்ஸ் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான டீம் தான். அந்த டீம் மேல எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அதை நீங்க சொல்லி காட்டணுன்ற அவசியமும் கிடையாது. அண்ட் நீங்க ஜெயிச்சுட்டு இதை செலிப்ரேட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆர்சிபி ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணதுக்கு வர சொன்ன இந்த மொத்த சோசியல் மீடியாவும் சிஎஸ்கே ஆர்சிபியோட தோல்வியை செலிப்ரேட் பண்ணி அதை மார்க் பண்ற மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸ் போட்ட வீடியோஸ்க்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல தற்கொலை ஆர்சிபி வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. அது அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால கணிக்க முடியாது. அதுக்கான அப்ரஸிவ் தாட் சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்க, இன்னொரு டீம் தோத்ததுக்கு அவங்க என்ஜாய் பண்ணல. ஆனா சிஎஸ்கே டிட் தட். அதுவும் 5 கப் வச்சிருக்க ஒரு டீம், இவ்வளவு முட்டாள்தனமா இவ்வளவு ஒரு லாங் பீரியட் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு டீம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது லைக் அதுவுமே ரொம்ப கேவலமான ஒரு கேமிங் ஸ்பிரிட்டே இல்லாத கிரிக்கெட்டோட ஸ்பிரிட்டையே கெடுக்கிற ஒரு ஆக்ஷனா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே, ஆஃப்கோர்ஸ் இது வரைக்கும் கிரிக்கெட்டை பத்தி பேசியாச்சு. இதுல முக்கியமா அம்பட்டி ராயுடு பத்தி நான் பேசாமலாம் இருக்க முடியாது. அந்த ஆளு வெறும் 90 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டு 80 இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிச்ச பிளேயரை போட்டு மார்க் பண்றாங்கன்னா என்ன ஃபைனலுக்கு முடிஞ்ச அப்புறம் என்ன சொன்னாங்க, வெறும் ஆரஞ்சு கேப்ஸ்னால கப்பு ஜெயிக்க முடியாது. ஆரஞ்சு கேப்னால கப்பு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லல, பட் இட் ஷோஸ் ஹிஸ் எஃபர்ட் டு ரீச் தட் லெவல். ஓகேவா? இந்த கேமை வந்து அவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு அந்த தனிமனிதனோட எஃபோர்ட் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்றது, இந்த டீமோட எஃபோர்ட் எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்றத காட்டுறதுதான் அது ஆரஞ்சு கேட்போம். ஏன்னா they fight that much to reach that place. உங்களை மாதிரி மழை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இல்லை. அண்ட் அவரோட அக்ரஷனாலையும் அவரோட செலிப்ரேஷனாலையும் கப்பு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த அக்ரஷன் தான், அந்த செலிப்ரேஷன் தான் இங்கிலாந்து கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் பல வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட மண்ணுல போயிட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுச்சு அவரோட கேப்டன்சில. 7th பிளேஸ் இருந்த இந்தியன் டெஸ்ட் டீமை வந்து 1st பிளேஸுக்கு கொண்டு போனது அதே அக்ரஷன் தான். அதெல்லாம் நீங்க வந்து அப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க. அவர் வந்து ஆர்சிபி இங்க மெயினா அந்த அவர் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடந்த அன்னைக்கு நைட்டு போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரியில பேசிட்டு இருக்க டிஸ்கஷன்ல சொன்னது அதுதான். என்ன அவங்க கப்பு ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேணா ஒரு கப்பு எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னா அதை வச்சு ஊர்வலம் வாங்க போல அப்படின்னு பேசுனது. அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ இப்படி பேசுறதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வே ஆஃப் திங்கிங் மாதிரியே இல்லை. அண்ட் இதை வந்து பக்கத்துல வருண் எடுத்து சொல்லியுமே ஆர்சிபி ஜெயிச்சதை உன்னால அக்செப்ட் பண்ண முடியல, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகுமே திரும்பியும் அதே தான் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டீம் மேல வன்மமோ இல்ல ஒரு டீம் தோத்ததை அவனோட ஓன் சப்போர்ட் பண்ற டீம் தோத்ததை அக்செப்ட் பண்ண முடியாத தன்மையாகவும் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா லைக் இப்ப இருக்க இந்த கிரௌட் மென்டாலிட்டியை இன்னும் தூண்டி விடுறது. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு ஆர்சிபி மேல ஒரு வன்மம் இருக்கலாம், அந்த வன்மத்தை தூண்டி விட்டு சோசியல் மீடியால ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஆக்டிவிட்டியா தான் நான் வந்து ராயுடோட ஆக்டிவிட்டியை பார்த்தேன். ஸோ ஏன் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் வந்து அவருக்கு போகுது? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அவர் தோத்து போயிட்டாரு, அவர் இப்படி பேசினதே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அவர் தோத்து போயிட்டாருன்றதுதான் மேட்டர்ஸ். லைக்
நீங்க ஜெயிச்சது எந்த அளவுக்குனாலும் என்ஜாய் பண்ணலாம். பட் இன்னொரு டீமோட தோல்வியை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்க. அண்ட் உங்க ஓன் டீமோட தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியல. கை குடுக்க அத பத்தி நான் பேச விரும்பல. கை குடுக்காதத பத்தி. தோனின்ற ஒரு தனிநபர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் அவர் ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்றத என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏன்னா, இங்க தொடர்ந்து ஒரு கம்பல்ஷனால தான் தோனி சிஎஸ்கேல தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர வந்து ஒரு ஷோ பீஸா யூஸ் பண்ணி அவர் 2, 3 பால் விளையாட வச்சு அவர் வந்து 6 அடிச்சு அவர வச்சு ஒரு கிரவுட் புல்லிங் யூனிட்டா அவர யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அப்படி அவர் விளையாடியும் அதுக்கான ஃப்ரூட் அவருக்கு கிடைக்கல அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமும் இருக்கு. நான் அது வந்து எந்த வித குறையும் சொல்ல விரும்பல. பட் அவர தாண்டி மிச்ச பிளேயர்ஸ் அவர ஒரு முகமா வச்சுக்கிட்டு இந்த டீமை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போறதும் ஃபேன் பேஸுக்காக இந்த மாதிரி பேசுறாங்களா, இல்ல வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கா இந்த மாதிரி பேசுறாங்களா, இந்த மாதிரி தூண்டி விடுறாங்களா, அண்ட் அதை வந்து ஒருத்தன் பேசும்போது அதை எப்படி சக டீம் பிளேயர் சப்போர்ட் பண்றாங்க, இது தப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லைன்னு எப்படி எடுத்து சொல்ல முடியாம போகுது அப்படின்றதெல்லாம் பல கேள்வியா இருக்கு. இங்க ஆன்லைன் ட்ரோல்ஸ் வந்து விராட் கோலி கண்டுக்க போறதில்ல, செய்ய போறதில்ல. பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் யூனிட்டா இதை வந்து பார்த்து சகிக்கிற தன்மையா எனக்கு தெரியல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால இதை சகிச்சுக்க முடியும், லைக் அது வந்து ஒரு காமனான விஷயம் இல்ல, நார்மலான விஷயம் கடந்து போக முடியும்ன்றத என்னால நம்ப முடியல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால அது நடந்துக்க முடியாது, அவ்வளவுதான். சரி, ஓகே. இது வந்து கிரிக்கெட்டை பத்தி முடிச்சுக்கலாம். அண்ட் இங்க அந்த கிரிக்கெட்ல முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கள், ஒருத்தரோட எமோஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஒருத்தரோட செலிப்ரேஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஒருத்தரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதுதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு அப்ரசிவ் தாட். ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க. அது வந்து ஏதோ தற்கொலைகள் பண்ணா பரவாயில்ல. இங்க பெரிய சோசியல் மீடியால முற்போக்கு பேசுறன்றவனும் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இப்படி பேசும்போது அது நல்லா இல்லை. சரி, அடுத்த கட்டமா இன்னொரு மேட்ரு வந்து முற்போக்கு பேசுற அவனுங்க தான். ஏன் ஆக்சுவலா இதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சோசியல் மீடியாலையும் சரி, இந்த கிரௌட் மென்டாலிட்டியும் சரி, ஏன் இந்த அளவுக்கு இவ்வளவு உக்கிரமா ஒரு தனிப்பட்ட நபரை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சமூகத்துல ஹேட்ரட் வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிரௌட் மென்டாலிட்டியில இன்னொருத்தரை போட்டு அபியூஸ் பண்றது இந்த அளவுக்கு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அதை என்ஜாய் பண்ற விஷயம் ஆயிடுச்சு. அது வந்து ஹெல்தியான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஒரு கிரிட்டிசைசேஷன் வைக்கலாம். எஸ், விராட் கோலி பேசுற கெட்ட வார்த்தைகள்ல எனக்கு பிரச்சனை இருக்கு. விராட் கோலி கிரௌட பார்த்து அப்படி கை காட்டினதுல எனக்கும் பிரச்சனை இருக்கு. அதை வந்து விமர்சிக்க வேண்டிய விஷயம் தான். பட் இட்ஸ் நாட், it don't give you the right to abuse that person. அவரோட பர்சனலா அவரோட ரெக்கார்ட்ஸையும் அவர் மேல இருக்க ரெஸ்பெக்டையும் அவரோட கேமையும் கொச்சப்படுத்துறதுக்கான உரிமையை நமக்கு கொடுக்க போறது இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால. அவர் அப்படி நடந்துகிட்டது தப்பு தான். அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதை வந்து அவர் நெறிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தப்பறம் அவர் இப்படி பண்றத பெரிய பிரச்சனை இருக்கு. நான் அதை கொடுக்கல. அவர் ஸ்லெட்ஜிங் பண்றதுலையும் சில நேரம் அவர் காட்டுற அக்ரஷன்லயும் கிரவுண்ட்ல பண்ற விஷயங்களையும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. அதை வந்து நம்ம விமர்சிக்க வேண்டிய விதத்துல விமர்சிக்கணும். அதை என்ஜாய் பண்ற ஒரு ஆளை நான் பெரும்பாலான விமர்சிக்காம விட்டது என்னோட மிஸ்யூஸ் கேரக்டரா கூட இருக்கலாம். பட் விமர்சனம் பண்றதுனால பெருசா மாற போறது இல்லை. பட் அதை நான் ஆதரிக்கல, அவர் பேசுற அந்த மாதிரி விஷயங்களை. பட் அவர் மேல அதுக்காக இவ்வளவு பெரிய ஹேட்ரட் வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ஒருத்தர் புகழ்ந்து பேசுறதுனாலே ஆப்போசிட்ல ஒருத்தரை வச்சு ரொம்ப அவங்கள வந்து மட்டம் படுத்தி பேசுறத வந்து ஒரு நடைமுறையா வச்சுக்கிட்டு இருக்கோம். அது சமூகத்திலே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை நம்ம மாத்தி தான் ஆகணும். வி ஷுட் சேஞ்ச் தட். அதையே முற்போக்கு பேசுறவங்க இதை தொடர்ந்து பண்ணும்போது இது சரிதான், இது நார்மல் தான், இது காமெடி தான் அப்படின்னு போயிடுச்சுன்னா நீ பேசுற முற்போக்குலையும் பயன் இல்லாம போயிடும். இந்த ஹேட்ரடுக்கு எதிரான அரசியல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதுலயும் பயன் இல்லாம போயிடுது. ஸோ அதை நம்ம மாத்தியே ஆகணும். அப்புறம் இந்த பொம்பளை கப் அப்படின்ற மேட்ருக்கு வரேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைச்சது. லைக் ஆர்சிபி மேட்சை நான் செலிப்ரேட் பண்ணேன். அப்கோர்ஸ் நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிட்ட ஆர்சிபி தோத்ததை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஆர்சிபி ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஒரு மேட்ரு, இங்க முற்போக்கு பேசுற ஒரு சில பேஜஸ் ரொம்ப ஜெண்டர் ஷேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முக்கியமா வந்து அந்த இந்த மாடர்ன் அட்டாக்ஸியா டிஎம்ஏ வந்து போட்ட போஸ்ட்ல வந்து கோகிலா அப்படின்னு விஜய் பேர் கோலி பேரை மாத்தி போட்டதும், தென் அப்புறம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோவை வச்சு அதுல வந்து ஜெண்டர் ஷேம் பண்ணதும், அண்ட் நிறைய பேர் பொம்பளை கப்புன்னு அதை வந்து லைக் இவங்களே இப்படி பேசும்போது நார்மலான மனுஷங்களும் முற்போக்கு பேசுறேன்
அப்படின்னு எடுத்து வைக்க முற்போக்கு பேசுறவங்களே இப்படி எடுத்து வைக்கும் போது அந்த சோசியல் மீடியால நார்மலா பேசிட்டு இருக்கவங்க, இதெல்லாம் தப்புன்னு உணராதவங்க, இந்த மிசோஜினிசியை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்க பொம்பளை கப்பு அப்படின்னு பேசுறாங்க. இந்த பொம்பளை கப்புன்னு சொன்னா இப்ப நீ முற்போக்கு தானே பேசுற, ஒருத்தர் பெண்ணா பாவிக்கிறதோ உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னா, இப்ப பெண்ணியத்துல உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஏன் கோவப்படுறேன்னு கேட்கறாங்க. இதுல எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? நீ வந்து எந்த இன்டென்ஷன்ல பேசுறேன்னு எனக்கு தெரியும். அதை வந்து ஒரு கிளர்வேர்டாவோ கிண்டலுக்கான மீடியமாவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதை வந்து நான் கேள்வி கேட்க தான் முடியும். ஒரு என்ன சொல்லணும்னா, இங்க என்னோட சுய அறிவுல நான் யோசிச்சு இங்க சோசியலி கான்சியஸா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன்னா, என்னோட ஐடியாவுக்கு இது தவறா தெரியுதுன்னா அதுல கேள்வி கேட்க தான் செய்வேன். அந்த கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும், நீ இன்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ரிட்டர்ன் என்ன அபியூஸ் பண்றதும், நான் ஃபெமினிஸ்ட் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண கேவலம். அது ஒரு டீம், அந்த டீமுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக நான் என் ஃபெமினிஸ்ட் மாஸ்க் தூக்கி போட்டுப்பேன், என்னோட ஐடியாலஜியை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மறைஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு மட்டமான விஷயம். அந்த இதெல்லாம் பேசிட்டு ஒருத்தன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். சத்தியமா சொல்றேன், அவனெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. இவ்வளவு தூரம் பேசிட்டு லைக் நான் வந்து ஐடியாலஜி யூஸ் பண்ணி அதை மாஸ்க் பண்ணி அதை வந்து ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். லைக் நீ என்ன அறிவுல பேசிட்ட, லைக் உன்னோட கண்டென்ட் தப்பா இருக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லும் போது நான் உன் ஐடியாலஜியை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீ போட்டிருக்க விஷயமே தப்பா இருக்குடா, அதனால நீ பேசின எல்லா விஷயத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுது அப்படின்னு நான் சொன்னதுக்கும், நீ நான் ஃபெமினிஸ்ட் மாஸ்க் யூஸ் பண்ணேன்னு சொல்றதுக்கும் ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியுமா, கம்பேர் பண்ண முடியுமா? சோ இந்த மாதிரி ஒரு சில பர்சனல் மெசேஜஸ் வந்துச்சு. அண்ட் இதுல வந்து ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த பெரிக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து விளையாட விட்டுருக்கலாம், ஸ்மிருதி மந்தனாவுக்கு விளையாட விட்டுருக்கலாம், நீங்க ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி கிண்டல் பண்ணணும்னா தாராளமா பண்ணிட்டு போய், ஏன்னா நீ வந்து அங்க வந்து யாரையுமே மட்டப்படுத்தல, நீ வந்து அவங்க நல்ல பிளேயர்ஸ் அவங்க உள்ள வந்து விளையாட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒரு மென் டீம்ல விளையாடுற ஒரு டீம் வந்து சரியா விளையாடல, அவங்க அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு உமன் டீம்ல அனுப்புங்க, அங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் டீம் தான் போயிட்டு உமன் டீம்ல விளையாடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ வைக்கிறேன்னா, அப்ப நீ உமன் ஸ்போர்ட்ஸை வந்து மட்டமா பேசுற அப்படின்றதுதான் அர்த்தம். அந்த இதை கேள்வி கேட்டா ஃபெமினிஸ்ட் மாஸ் யூஸ் பண்றேன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான ஒரு ஐடியா. அப்ப நீ என்ன ஐடியாலஜி பேசுற, என்ன முற்போக்கு பேசிட்ட அப்படின்றதான் கேள்வியா வருது. அண்ட் தொடர்ந்து பொம்பளை கப்புல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஒரு தனி ஸ்போர்ட் விளையாடுறாங்க, அது தனியா இருக்கு, இது ஒரு தனி ஃபார்மேட்ல இருக்கு, அவங்களுக்குள்ள அவங்க விளையாடி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது அவங்களோட அச்சீவ்மெண்ட், பர்சனல் அச்சீவ்மெண்ட். அண்ட் இது ஒரு இரிஷெக்ட்ஃபுல் கேமா மாறுறதுக்கான ஒரு சூழல் இருக்கிற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு கேம் தான் ஆக்சுவலா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். சோ அந்த கேம்ல போயிட்டு நீ வந்து அவங்களோட ஸ்போர்ட்டை அசிங்கப்படுத்துறதும், இங்க இருக்க வீக்கரா இங்க இருக்கிறோம், இதை விட அது ஒரு வீக்கரான டோர்னமெண்ட்ன்ற மாதிரியும், பொண்ணுங்களே ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு ஜெயிக்க வக்கு இல்லைன்னு கேட்கறதும், நீ மறுபடியும் ஒரு உமன் ஸ்போர்ட்டையும் உமனையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் வரும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு நீ போக்கு பேசுற நார்மலா ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட்ல இருக்கிற ஒரு ஃபார்வர்ட் ஐடியாலஜில இருக்கிறன்னா உனக்கு இது புரியணும். இது கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா கேவலமான ஒரு விஷயம். சோ இங்க ஆர்சிபின்ற இந்த ஐபிஎல்ன்றது பல அரசியல் கட்டங்களை கடந்து கடைசியா ஒரு விஷயத்துல வந்து நின்னுச்சு. என்னன்னா நேத்து மேட்ச்ல கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க ஃபைனல்ஸ். ரொம்ப ஆக்சுவலி அது ஒரு செம்ம கேம். ஆக்சுவலா அதுல 2 விஷயம் நான் நோட் பண்ணேன். ஒரு இல்ல 3 விஷயம் ஆக்சுவலா. கடைசி ஜெயிச்சுட்டு வந்த பிறகு சிஎஸ்கேன்னு க்ரௌட் சாண்ட் பண்ணது. ஓகே, நீங்க வந்து சிஎஸ்கே செலிப்ரேட் பண்ணுங்க, சிஎஸ்கே மேட்ச்ல செலிப்ரேட் பண்ணுங்கடா, அங்கதான் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. ஏதோ ஒரு 2 டீம் வந்து ஃபைனல் வந்து விளையாடி இருக்கு, அந்த இடத்துல நீங்க சிஎஸ்கே சாண்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். லைக் நீங்க மறுபடியும் ஒரு டீமை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு ஸ்போர்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. லைக் அங்க வந்து கேகேஆர் இருக்குன்னா நீங்க கேகேஆர் தான் நீங்க பிரைஸ் பண்ணணும். அங்கேயும் வந்து சிஎஸ்கேன்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் வந்து தோனியை பிரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மொத்த பிளேயர்ஸையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒருத்தனை போட்டு ஹீரோயின் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு ஸ்பிரிட்டே நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க போயிட்டு ஸ்டேடியம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு கிரிக்கெட் ஃபேன் வந்து சொல்றான், லைக் சிஎஸ்கே ஃபேன் தான் ஆகணும், இந்த நேரத்துல சிஎஸ்கே வந்துச்சுன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா போயிருக்கும், இந்த ஃபைனல்ஸ்க்கான சுவாரஸ்யமே இல்லை, லோயர் ஸ்கோரிங். ஏன் நீ பவுலிங் என்ஜாய் பண்ண மாட்டியா? அதை கிரிக்கெட்ன்றது வெறும் பேட்டிங் மட்டும் இல்லை, ஹை ஸ்கோரிங் இது மட்டும் இல்லை. ஒரு பவுலிங் டீமா இந்த வருஷம் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஐபிஎல் ஸ்கோரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஃபைனல்ஸ்ல. லோயஸ்ட் ஸ்கோர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அந்த பவுலிங் டீம் நீ பாராட்டி ஆகணும், அவங்களோட பவுலிங் நீ என்ஜாய் பண்ணிருக்க. ஏன் அதை என்ஜாய் பண்ணாம வெறும் பேட்டிங்கை மட்டும் என்ஜாய் பண்ணா நீ கிரிக்கெட் ரசிக்கல.
அது அது உன்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம். அதுக்குன்னு இப்படிதான் மேட்ச் போயிருக்கும்னு நீ சொன்னேன்னா, அதுவுமே மிசோஜினிஸ்டிக்கான ஒரு விஷயம். லைக் உங்களோட கிரிக்கெட் நாலேட்ஜ் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோங்க. இது எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ் அல்ல எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸையும் பார்த்து சொல்லல. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒருத்தன் இப்படி போய் பேசினாங்கன்னா, அதுவும் முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதை வந்து நீங்க பிரைஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சில சிஎஸ்கே ஃபேன் பேஜஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதனால அதையும் பேச வேண்டியது இருந்துச்சு. ஃபைனலி எலக்டோரல் பாலிடிக்ஸை இதுக்குள்ள கொண்டு வந்தானுங்க. எஸ் சப்போஸ் இட் இஸ் ஓன் பை மாடர்ன் ஃபேமிலி அண்ட் அந்த ஒரு டீம் இங்கிட்ட கம்பீர் வந்து பிஜேபியில இருக்கிறாரு. அந்த பிஜேபி டீம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா எலெக்ஷனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அது மட்டும் இல்லாம மாடர்ன் ஃபேமிலி இங்க வந்து ஜாதி பெருமை பேசிட்டு இருந்தானுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சம் வருண் சக்கரவர்த்தி இவங்க இருக்கிற டீம் வந்து ஒரு டிஎம்கேவோட வாரிசு இருக்கிற டீமை வந்து தோக்கடிச்சிருச்சு. அவங்க ஓன் பண்ணிருக்க டீமை தோக்கடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஓப்பனா ஜாதி பெருமை பேசிட்டு இருந்தானுங்க. அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் ஷிட்டியஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் ஐபிஎல் 2024 அப்படின்னு தான் சொல்லணும். வாட் த ஃபக் ப்ரோ, நீங்க வந்து இந்த ஊர்ல அது தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்த விஷயத்த ஆதரிச்சு அந்த மொக்க போஸ்ட் நாய நீ இப்படிலாம் பேசுவியாரா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க என்ன வலதுசாரி ஐடியால சில நாள் இருக்கலாம், ஆனா இந்த கொண்டு வந்து நீங்க இங்க சேர்த்தீங்கன்னா ஹவு டாக்ஸிக் தி சொசைட்டி இஸ் பிகமிங் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அது ஆதரிச்சும் அதுக்கு ஃபயர் விட்டும் போட்டிருந்தானுங்க. ஸோ இந்த சொசைட்டி அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா இல்ல அது வந்து பிஆர் டீம் வச்சு அவனுங்க பண்றானுங்களா? அவ்வளோ மோசமான ஒரு விஷயத்த தான் இந்த ஐபிஎல் 2024 கிளைமேக்ஸா கொண்டு வந்து முடிச்சு வச்சிருக்காருங்க. அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த ஐபிஎலுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எமோஷனல் டிராமாஸ் போயிடுச்சு, ஒருத்தனோட எமோஷனல் அப்ரஷன், அதாவது அப்ரஸிவ் நேச்சர் வந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தன்ட்டையும் இருக்கு. நீ இதுக்குதான் செலிபிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. அண்ட் அது போக ஒவ்வொரு இங்க இருக்க எல்லார்கிட்டையும் இருக்க ஜெண்டர் பயாஸ் வெளியே வந்திருக்கு. இங்க ஆன்லைன்ல முற்போக்கு பேசுறவனோட நிலைமையும் இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்றதும், அண்ட் ஒரு தனிப்பட்ட பிளேயரை ஹீரோ வர்ஷிப் பண்றதுனால அவரோட பர்சனல் லைஃப்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அவர் வந்து கிரிக்கெட் விளையாடியே செத்து போனாலும் பரவாயில்ல, அவர் கடைசி கிரவுண்ட்ல இருக்கணும் எதிர்பார்க்கிற டாக்ஸிக் ஃபேன் பேஸ். அப்புறம் ஃபைனலி இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் இதுக்கு ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு வலதுசாரி அரசியல் வந்து அவங்களோட ஜாதி பெருமையை பேசுறதுக்கும் அவங்களோட கட்சி பெருமையை பேசுறதுக்குமாக பயன்படுத்திக்கிறதும் நம்ம பாக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இந்த ஐபிஎல் இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசணும்னு நினைச்சிருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோவா போயிடுச்சு. பட் அப்கோர்ஸ் ஐ திங்க் இட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. ஹேட்ரடை வந்து பரப்புறதை நம்ம வந்து குறைக்கணும். அட்லீஸ்ட் நான் வந்து சோஷியலி கான்சியஸா ஒரு பர்சன், நான் வந்து இங்க இருக்க பேட்ரியார்கி அகைன்ஸ்டா பேசுறேன், இங்க இருக்க ஹேட்ரடுக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்ற நம்மளாச்சு இதை குறைச்சிக்க முயற்சி பண்ணணும். நம்மளே இங்க சரியா இல்லாதப்ப விராட் கோலி கிட்ட போயிட்டு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவர் அவ்வளவு பெரிய ஆயிட்டாரு. ஆனா எங்கேயுமே நான் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டான பர்சன் லேபிள் பண்ணிக்கல. நம்ம அங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோன்ற போது நம்ம இந்த மாதிரி தற்குறித்தனமா நடந்துகிட்டு இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ நீங்க ஒரு சோஷியல் கான்சியஸ் பேஜ் வச்சிருக்கீங்க, சோஷியல் அவேர்னஸ் பேஜ் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட கான்சியஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்றத புரிஞ்சு பேசிக்கோங்க. வந்து கண்ணாப்புனான்னு வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட வளர்த்துக்காதீங்க. நான் ஒருத்தனை போட்டு அபியூஸ் பண்றேன்னா அவனை வந்து நான் நல்லா யோசிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு தேவையே இல்லை, அவனை இன்னுமே தொடர்ந்து அபியூஸ் தான் பண்ண போறன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவனோட கருத்தியல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஆனா ஒருத்தர் சரியா பேசுறாரு, சோசியல் கான்சியஸா இருக்கிறாரு, அவர் மேல வெறும் இந்த ஆர்சிபி சிஎஸ்கே ரிவெலியரிக்காக நீ வன்மத்தை கொட்டுவ அப்படின்னா அது வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணிடும். ஸோ திங்க் பிஃபோர் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுதான் ஆகணும். உங்க சோசியல் கான்சியஸை கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணுங்க. ஆன்லைன் முற்போக்கு பேசும் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.